ஓம் சக்தி. திருமூலர் இயற்றிய திருமந்திர பாடல் ஒன்று குறித்து இன்று சிந்திப்போம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. நாம் இப்பாடல் குறித்து தியானிப்போம். காலை கதிரவன் மேலெழும்ப அன்று ஆசிரமத்தில் சீடர்கள் அணிவகுத்து நின்றனர். குரு அன்று புதியதாக ஒவ்வொருவருக்கும் ஒரு உபதேச மொழியினை தர உள்ளதால் சீடர்கள் ஆர்வமாக இருந்தனர். குரு தனக்கென்ன கூறுவார் என்ற எதிர்பார்ப்புடன் வரிசையாக நின்றனர். குரு தன்னிடத்தில் அமர்ந்தார். குரு பேசத் தொடங்கினார். நான் உங்களுக்கு தனித்தனியாக தர வேண்டிய உபதேசத்தை மொத்தமாக அனைவருக்கும் சேர்த்தே தந்து விடுகிறேன். திருமூலர் இயற்றிய தெளிவு குருவின் திருமேனி காண்டல் எனும் திருமந்திர பாடலை தினமும் பாராயணம் செய்யுங்கள். சரியாக ஒரு மாதத்திற்கு பின் உங்கள் மன வளர்ச்சியினை நான் அறிந்து கூறுகிறேன். அது உங்கள் குருகுல வாசத்தின் பயன் குறித்து தெளிவு பெற உதவும் என்றார். சரியாக ஒரு மாதம் ஆயிற்று. சீடர்கள் அணிவகுத்தனர். குரு அனைவரையும் அமர சொன்னார். மௌனமாய் நேரம் கடந்தது. அனைவரும் தியானத்தில் மூழ்கினர். குரு திடீரென கூக்குரலிட்டார். ஏய், என்னை இழுக்காதே, என்னை விடு, என்னை விடுடா என்றார். சீடர்கள் பதற்றத்துடன் குருவை சூழ்ந்தனர். குருதேவா, உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று வினவினர். ஒரு சீடன் மட்டும் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை. அவன் தியானமும் கலையவில்லை. குரு எழுந்தார். அவன் அருகில் சென்றார். அவன் நெற்றியில் கை வைத்து சுவிட்சை அணைப்பது போல் அழுத்தினார். அவன் சுய உணர்வு பெற்று எழுந்தான். குரு அவனை கட்டி அணைத்துக் கொண்டார். அடே, என்னையே பிடித்து இழுக்கிறாயே, உன் தந்திரம் என்னிடம் பலிக்காது. நான் விரும்பினால்தான் உன்னிடம் வருவேன் என்றார். சீடன் பணிவுடன் குருவின் திருவடிகளை வணங்கினார். அவ்வாறே குருதேவா, நான் பயிற்சி செய்து பார்த்தேனே தவிர தங்களை தொந்தரவு செய்திடும் எண்ணத்தில் இல்லை என்றார். குரு பின் அனைவரையும் அமர சொன்னார். பிற சீடர்களுக்கு விளக்கி கூறினார். பயிற்சி செய்த உங்கள் அனைவரில் அவனே வெற்றி பெற்றவன். அவன் நான் தந்த உபதேச மொழியை எண்ணத்தில் பதித்துக் கொண்டான். அம்மொழி அவன் மனம் முழுவதும் பரவி ஒரு அம்பை போல தயாராயிற்று. இவன் மந்திரத்தை உருவேற்றியபடி தன் கடமைகளை செய்து கொண்டே வந்தான். இன்று இறுதி நாள். அவ்வம்பை என்னை நோக்கி முழு வேகத்தில் செலுத்த தொடங்கினான். அது என்னை காலை பிடித்து இழுக்கிறது, கையை பிடித்து அவனிடத்தில் இழுக்கிறது. இது மந்திரத்தின் பேராற்றலை அவன் உபயோகிக்க கற்றுக்கொண்டதை செயல்முறையில் இன்று காட்டியுள்ளது. மந்திரம் ஒளி அலைகள் செலுத்தக்கூடிய மனதின் ஆற்றலை பொறுத்து ஈட்டியை போல பாயும். இப்பாடத்தினை மனதில் கொண்டு மன ஒருமுகப்பாட்டுடன் விருப்பமுடன் அதனை உருவேற்றுங்கள். கடமைகளுக்கு இடையேயும் மனம் அதனை மறந்திடல் கூடாது. அவன் தற்பொழுது தன் மனதை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். அதுவே மிகப்பெரிய வெற்றி என்றார். சீடர்கள் குருவை வணங்கி நின்றனர். நாம் தற்பொழுது கவனிப்போம். அன்னை பாலகனின் முக்கியத்துவத்தை பலமுறை எடுத்து கூறியுள்ளார். பக்தர் ஒருவர் தன் குறை தீராத காரணத்தால் அம்மா அவர்களின் இல்லத்திற்கு வெளியே அமர்ந்து தியானிக்க தொடங்கினார். அன்று அருள் திரு அம்மா அவர்கள் மௌனம், அருள்வாக்கும் அன்று இல்லை. பக்தரோ தான் ஊருக்கு திரும்புவதற்கு முன்னால் பதில் கிடைக்க வேண்டுமே, அங்கே நிலைமை மோசமாயிற்றே என வேண்டியபடி குருவினை தியானத்தில் ஆழ்ந்து சிந்திக்க தொடங்கினார். பொறுத்து பார்த்த அருள் திரு அம்மா அவர்கள் கோபத்துடன் வெளியே வந்து அவர் முன் நின்று, உனக்கு என்ன வேண்டும்? ஏன் என்னை அழைத்தாய்? இன்று மௌனமாக இருக்க வேண்டிய தினமாயிற்றே, உன்னால் போயிற்றே, நாளை ஆலயம் வந்து பார், உன் பிரச்சனையை முடித்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டு கோபத்துடன் சென்று விட்டார்கள். பக்தர் திகைத்து போனார். ஐயோ, நம் பிரச்சனை தாங்க முடியாமல் அருள் திரு அம்மா அவர்களை தொந்தரவு செய்து விட்டோமோ என்று கலங்கினார். மறுபுறம் மகிழ்ச்சியில் அவர் கண்கள் நனைந்தன. அம்மாவின் அன்பையும் தான் அதனை ஈர்த்த விதம் குறித்தும் மகிழ்ச்சி அடைந்தார்.
நாம் அறியாத, அறிந்து கொள்ளவே விரும்பாத பல ஆற்றல்கள் மனதில் புதைந்து சிதறுண்டு கிடக்கின்றன. அவற்றை ஒன்றாய் சேர்க்கவே கூட்டு வழிபாட்டினை அன்னை தந்துள்ளார். கவனித்து அறிந்து கொள்வதற்கு நன்றிகள். தொடர்ந்து கவனிப்போம். ஓம் சக்தி.